வாங்கங்க நம்மளோட சேனலில் தீபாவளி பலகாரங்களில் ரெண்டாவது பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இது வறுக்கலாம் இல்லை, கடையில் விற்கிற மாவு தான். 1/2 டம்ளர் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து சால்டட் பட்டர் தாங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பட்டர் எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுறணும். அப்போ தான் இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும், ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. இந்த அளவில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிழிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் மாவு சேர்த்துக்குங்க. அது மாவு தன்னால் மேலே எலும்பி வரணும். அதுதாங்க எண்ணெயோட பதம். இப்போ ஸ்டார் அச்சில் மாவை சேர்த்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் இடத்துல கூட கட் ஆகலை. இந்த அளவில் இருக்கணும் மாவு. அப்போ தான் சரியான பதம். முறுக்கு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கலர் மாறிடும். எண்ணெய் சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துடலாங்க. சூப்பர் டேஸ்டான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொறு மொறுன்னு பட்டர் முறுக்கு ரெடி. தேங்க்யூ.